Good morning, guys. Welcome to Satish Talk 007 and welcome to my YouTube channel, Rock Cricket YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் எம்எஸ் தோனி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு, அவரால் மட்டும் ஏன் இவ்வளோ கப்ஸ்லாம் அடிக்க முடிஞ்சது. அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுவார், ட்ரஸ்ட்டு ப்ராசஸ் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது, பிலீவ் யுவர் செல்ஃப் சொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா 2008 2007 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க இந்தியா. அது முக்கியமான காரணம் என்னன்னா, பிலீவ் பண்ணாரே என்னால் பண்ண முடியும்ன்ட்டு. ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பர்சன் இவ்வளோ பிலீவ் பண்ணுறாங்க. அவர் எல்லாமே கீப் இட் சிம்பிளாக வச்சுப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண சொல்ல, நீங்கள் ஆப்போனண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தால் நீ எப்படி ஆடுவன்ட்டு அவர் உங்களை மாதிரியே விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பார். இப்படி போட்டால் நீ இப்படி அடிப்ப, அப்படி போட்டால் நீ அந்த பக்கம் அடிப்ப, அதனால் பார்த்தீங்கன்னா நீ இப்படி போட்டால் இப்படி தான் அடித்தாகணும் அவர் விஷுவலைஸ் பண்ணிவிடுவார். அதனால தான் போலர்கிட்ட சொல்லுவார், நீ இப்படி போடு, அப்படி தான் அடிப்பான், விக்கெட் எடுப்பாங்க. அதுதான் அவரோட முக்கியமான ஸ்ட்ரென்த்து. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் போலர்ஸ் மேலே பிலீவ் பண்ணுவார். அவரோட ப்ராசஸ்ஸை மேலே ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரே ஆள் தோனி தான். அவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா 5 கப்பு 6 கப்பு 5 கப்பு அடிச்சிட்டேன், இந்த திமிர்தானே இல்லாமல் ஆஸ் அ கேப்டனாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு க்ரூம் பண்ணார். குறிப்பாக நான் சொல்லணும்னா, யுவராஜ் சிங் அவரோட பீரியட்லேருந்து தான் வந்தாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. அது முக்கிய காரணம் எம்எஸ் தோனி மூவிலே அந்த அன்டோல்ட் ஸ்டோரி, எம்எஸ் தோனி அன்டோல்ட் ஸ்டோரி மூவியில் காட்டியிருப்பாங்க. யுவராஜ் சிங்க்கும் தோனிக்கும் இல்லை பாண்டிங்கு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் வர சொல்ல விராட் கோலி க்ரூம் பண்ணது தோனி தான். ரோஹித் சர்மா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம், அதுக்கு விதையை போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டதே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான். அப்புறம் ஜடேஜா இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ண அவரோட லாஸ்ட் கரியர் பார்ட்டில் டெவலப் பண்ண ஒரே கிரிக்கெட்டர் ரவீந்திர ஜடேஜா. அப்புறம் ஷர்துல் தாக்கூர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்குவார். ஆனால் எம்எஸ் தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா அவர் நல்லா போட்டுக்கிறாரு. தீபக் சர், அவரை மறந்துட்டு பாருங்கள், தீபக் சர், இவங்கெல்லாம் தான் எம்எஸ் தோனியோட க்ரூம்டு பிளேயர்ஸு. அவர் இப்போ கூட அவர் நினச்சா கூட கிரிக்கெட் ஆடலாம். அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஒன்லி தான் இப்போ அவரால் கிரிக்கெட் ஆட முடியல. எம்எஸ் தோனியோட பிச்சஸ் அவர் எப்படி ரீட் பண்ணுவார்னா, இப்போ நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் நீங்கள் அவுட் பாஸ் பண்ணணும். அவரோட பிளானிங்கை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் நீங்களால் ஜெயிக்க முடியும். அவர் பிளானுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் காலி. அவங்கள பீட்டே பண்ண முடியாது. எம்எஸ் தோனி ஃபினிஷிங் வர சொல்ல அவர் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் அவர் கட்சி வரைக்கும் எடுத்துன்னு போகிறாரு, முதலே முடிச்சுட்டு வந்தானே. அந்த பொல்லாடு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சுடுவாங்க, 6 ஆகிடுச்சு. அவர் அது பண்ணலை. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ போலராக பார்த்தீங்கன்னா போலருக்கு தான் ப்ரெஷர் இருக்கும். ஐயோ என்ன போடுறதுன்னு தெரியலையே, ஃபுல்லாக போட்டாலும் அடிச்சிருவாங்க, ஷார்ட் பால் போட்டாலும் ஒய்டு கீடு ஆகிடும். அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா போலர் அவர் காமாக தான் இருப்பார். போலரோட மைண்டில் அவர் கேம் ப்ளே பண்ணுவார். நீ இப்படி தான் போடுவேன்ட்டு அவர் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவார். இப்போ நம்ம இந்த கேம்லாம் விஷுவலைஸ் பண்ணி காமிப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அவர் விஷுவலைஸ் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு போடுவாங்கன்ட்டு அவர் விஷுவலைஸ் பண்ணுவார். ரொம்ப மீட்டிங்ஸ்லாம் அவர் வைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மீட்டிங்ஸ்லாம் கிடையாது. ஆன் த ஃபீல்டு என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல் டிசிஷன், ஓகேவா? அதாவது விஷுவலைஸ் பண்ண வச்சா. இப்போ கடைசி ஓவர் பற்றி பார்ப்போம். ஏன் போலர் ப்ரெஷர் ஆகிறாங்கன்னா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பக்கமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிளேயரு. அவர் வெயிட் பண்ணுவார். அவரோட ஸ்மார்ட்டராக போட்டால் மட்டும்தான் அவரை பீட் பண்ண முடியும்.
அதனால தான் அவர் இந்தியாவுக்கும் கப் அடித்து கொடுத்துக்கிறாரு, சிஎஸ்கே டீமுக்கும் கப் அடித்து கொடுத்துக்கிறாரு. அவர் லெகசியை தோனி தான், கோலி தான், ரோஹித் தான். இவங்களை யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் மாற்றலாம் முடியாது. அவங்களோட ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு மிரராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துக்கிறாங்க ரிஷப் பண்ட் ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேனாக நான் பார்க்குறேன். இன்னும் ஃபியூச்சர் ஸ்டிக்கில் எம்எஸ் தோனி மாதிரியே ஒரு ஐடியல் பிளேயர் ரிஷப் பண்ட்டே இருப்பார் என்னோட கணிப்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதீஷ் டாக் 007 ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.